வழக்கறிஞருக்கு ஏன் இல்லை? வழக்கறிஞருக்கு ஏன் இல்லை? தமிழக அரசே தமிழக அரசே வருகின்ற சட்டமன்ற தொடரில் சிறப்பு சட்டம் இயற்று வழக்கறிஞரை பாதுகாக்க சிறப்பு சட்டம் இயற்று கண்டிக்கின்றோம் தமிழக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் 6 மாத காலத்தில் 100க்கு மேற்பட்ட வழக்கறிஞர் பாதிப்பு படுகொலை உடனடியாக நடவடிக்கை எடு. சமூக விரோத சக்திகளை கண்டறிந்து நடவடிக்கை எடு. தமிழக அரசே வழக்கறிஞர் நண்பர்களுக்கு பாதுகாப்பு அருமை தம்பி ஆகாஷை படுகொலை செய்ய முற்பட்ட சமூக விரோத கும்பலை இந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆகாஷ் அவர்களை வெட்டிய நபர்களை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை. மேம்போக்காக ஒரு சில நபர்களை மட்டுமே கைது செய்துள்ளது. முக்கிய குற்றவாளிகளை இதுவரை ஜெயசூர்யா என்ற ஒரு நபரை குறிப்பிட்டு சொன்னாலும் காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம். உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியும் இதுவரை எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. எங்களுடைய கோரிக்கை இந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த சமூக விரோதிகளை கைது செய்து அவர்களை குற்றவாளிகளின் தொழில்நுட்பத்திலே கைது செய்ய வேண்டும். இன்றைய தினம் தாக்கப்பட்டதைப் போல தமிழகம் முழுவதும் ஏராளமான வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்காக நாங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம். எங்களுடைய கோரிக்கை வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களைப் போல மற்ற மாநிலங்களிலே ராஜஸ்தான் மாநிலத்திலே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் உள்ளது. அதே போல தமிழகத்திலே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வர வேண்டும். இப்போது தேர்தல் பரப்புரை ஆரம்பித்துள்ளது. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் பரப்புரை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். குறிப்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் அறிக்கையிலே அரசியல் கட்சிகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு உறுதி அளிக்க வேண்டும். அதே போல தமிழக அரசு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழக அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறோம். இதற்கான முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து தமிழக அரசுக்கு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு துறைகள் இந்த கோரிக்கைகள் வைத்து வராங்க. எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அரசு பதிலை சந்தித்து போராட்டம் நடக்கிறது. இதே போல் அடுத்த கட்ட போராட்டமாக உங்கள் துறை அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் கலந்து ஆலோசித்து தமிழகம் முழுவதும் உள்ள சங்கங்களை ஆலோசித்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சட்டம் நிறைவேறும் என்பதிலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்.